திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கிரிவல பாதையில் போதைப்பொருள் சோதனையானது நடைபெற்றது. சாதுக்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்களா என 50க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான்சன் வழங்கிட கேட்கலாம். ஜான்சன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சிந்துஜா, திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அண்ணாமலையார் திருக்கோயிலில் 16 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் தங்கியுள்ள 500க்கும் மேற்பட்ட சாதுக்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறார்களா என்று 5 டிஎஸ்பிகள் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் அதிக அளவில் கஞ்சா விற்பதாக தொடர்ந்து புகார் வந்த நிலையில திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் தலைமையில் 5 துணை காவல் கண்காணிப்பாளர்கள் இன்று கிரிவல பாதையில் தங்கியுள்ள சாதுக்கள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சாதுக்கள் மற்றும் கிரிவல பாதையில் பக்தர்கள் போதைப் பொருட்கள், அதாவது பான்ஸ், குட்கா மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் பயன்படுத்துகிறார்களா என்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பொழுது இளைஞர் ஒருவர் பாக்கெட்டில் வைத்திருந்த கஞ்சாவை பிடித்துள்ளனர். அதே போன்று கிரிவல பாதையில் தங்கியுள்ள சாதுக்கள் அவர்களது ஆதார் மற்றும் முகவரி உள்ளிட்டவரை சரிபார்த்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்கள், பான் மசாலா, குட்கா மற்றும் கஞ்சா உள்ளிட்டவைகளை சாதுக்கள் பயன்படுத்துகிறார்களா என்று தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிமாநிலத்திலிருந்தும் பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு திருவண்ணாமலை பகுதியில் கிரிவல பாதையில் சாதுக்கள் என்ற போர்வையில் தலைமறைவாக உள்ளார்களா என காவல்துறையினர் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான்சன்.